Piercings during pregnancy இல்லனா during fertility when you're planning pregnancy அது முக்கியமா navel piercings நிறைய பேஷண்ட்ஸ்க்கு டவுட் இருக்கு நிறைய டிஎம்ஸும் வந்திருக்கு piercing பண்ணலாமா அது சேஃபா நான் pregnancy பிளான் பண்ண போறேன் இல்ல pregnancy டைம்ல நான் piercing பண்ணலாமா அதுக்கு எல்லாத்துக்கோட ஆன்சர் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் முக்கியமா navel piercing any part of the body அது navelலும் சேர்த்து சரி அந்த ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் அந்த ஸ்கின்ல நம்ம piercing பண்ணும்போது முக்கியமான இன்ஃபர்மேஷன் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் நம்பர் 1 cleanliness of that area நீங்க pierce பண்ற இடமா இருக்கட்டும் இல்ல நல்லா க்ளீனா ஸ்டெரைலா பண்றாங்களான்னு பாருங்க நம்பர் 1 நம்பர் 2 சில very very rarely தான் irritation skin irritation இல்ல allergy infection or pus வர வாய்ப்பு இருக்கு பட் அந்த ஏரியாவை நம்ம piercing பண்ணதுக்கு அப்புறம் நல்லா க்ளீனா ட்ரையா வெச்சுக்கிறது is very very important ஏனா அந்த ஏரியானால அந்த ஏரியா மேல தான் இருக்கு அதாவது belly button கிட்ட அதுக்கு கீழ நிறைய லேயர்ஸ்க்கு கீழ தான் நமக்கு intestine bowel uterus அதெல்லாம் இருக்கு சோ டைரக்ட்டா அப்படியே ஒரு இம்பாக்ட் இருக்கணும்னு இல்ல பட் இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்படினா அது நமக்கு அப்டாமினலா டிராவர்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு சோ அதனால make sure that it is very clean number 1 number 2 சில பேருக்கு keloid formation அதாவது scar அது நேவல்ல இல்ல எந்த இடத்துல நம்ம பண்ணாலும் சின்ன ஒரு காயம் இல்ல cesarean scar இருந்தா கூட அது ரொம்ப தடிச்சு போற மாதிரி இருக்கும் that's called a keloid formation சில பேருக்கு அந்த keloid scar formation நடக்க வாய்ப்பு இருக்கு number 3 இதெல்லாம் தாண்டி இன்ஃபெக்ஷன் இல்லாம keloid formationலாம் இல்லாம அப்படியே இருந்தாலும் சரி டாக்டர் நான் பண்ணிக்கலாமானா எஸ் பண்ணிக்கலாம் when you're planning pregnancy or whenever you want yes you can get it done make sure that you get it done in a very hygienic place make sure that place அந்த place நீங்க பண்ற இடம் பண்ணதுக்கு அப்புறம் யூஸ் பண்ற அந்த ஒரு things இருக்கு இல்லையா either அது வந்து like small earrings இருக்கலாம் இல்லனா attachments இருக்கலாம் அது எல்லாமே வந்து hypoallergic இருக்கான்னு பாத்துக்கோங்க skin allergy-ஓ irritation-ஓ தூண்டாம இருக்கறதான்னு பாத்துக்கோங்க இதெல்லாம் நீங்க பார்த்தாலே most of the time you will be fine இத தாண்டி suppose அந்த ஏரியால எப்ப நீங்க you need to visit a doctor அப்படினா அந்த ஏரியா ரொம்ப ரெட்டா swollen-ஆ இருக்கு தொட்டா ரொம்ப வலிக்குது அதுல இருந்து பஸ் வருது இல்ல உங்களுக்கு கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகுது அப்படினா ப்ளீஸ் do not hesitate to meet your doctor because அந்த சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப பஸ் கலெக்டடா இருக்குன்னா அதுக்கு டெஃபினட்டா ஆன்டிபயோட்டிக்கும் ட்ரைனேஜும் தேவைப்படும் ஸோ பிரெக்னன்சில எஸ் சேஃப் இல்லைன்னு சொல்ல முடியாது things avoid பண்றது infection cause பண்ற things pregnancy ல avoid பண்றது better and when you're planning pregnancy yes go ahead but make sure நான் சொன்ன இந்த things எல்லாம் நீங்க ரெடியா எடுத்து வச்சிட்டு சேஃபா பண்ணிக்கிறது தாராளமா you can do it so no issues with that